நிலையில் பள்ளி அருகே மாணவரை கத்தியால் குத்தியிருக்கிறார் சக மாணவர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் மோகனிடம் கேட்கலாம். மோகன், இந்த தாக்குதலுக்கு என்ன காரணம்? அபிநயா, திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி டவுன் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் சுப்பிரமணிய சாஸ்திரியார் மேல்நிலைப் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியானது கடந்த 100 ஆண்டுகளை கடந்து இந்த பள்ளியானது செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவர் சதீஷ்குமார் என்ற மாணவனுக்கும் மற்றும் 10ஆம் வகுப்பு மற்றொரு வகுப்பில் பயிலும் வசீகரன் என்ற மாணவர்களுக்கிடையே இன்று காலை சேத்துப்பட்டிலிருந்து வரக்கூடிய அந்த அரசு பேருந்தில் மோதல் ஏற்பட்டுள்ளது. பின்பு பேருந்தில் இருந்து 2 மாணவர்களும் ஆரணி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி நிறுத்தத்தில் இறங்கியுள்ளனர். பின்பு இருவரும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் வசீகரன் என்ற மாணவன் சதீஷ்குமார் என்ற மாணவனை கயத்தின் பின்பக்கத்தில் கத்தியால் குத்தியதாக கூறப்படுகிறது. குத்தியவுடன் அந்த மாணவன் அந்த இடத்திலே நிலை குலைந்துள்ளார். பின்பு அங்கிருந்து சக பொதுமக்கள் அவர்களை மீட்டு ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை பெற்று வருகிறார். சதீஷ்குமார் தற்போது நலமுடன் உள்ளார். தற்போது வசீகரனும் ஆரணி அரசு மருத்துவமனையில் தான் சிகிச்சை பெற்று வருகின்றார். இந்த சம்பவம் நடந்த இடத்திற்கும் காவல் நிலையத்துக்கும் 100 மீட்டர் இடையில் தான் இந்த சம்பவமானது நடைபெற்றுள்ளது. தற்போது இந்த சம்பவம் குறித்து ஆசிரியர்கள் மற்றும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறு எதற்காக என்று முதற்கட்ட விசாரணை தற்போது போலீசார் இறங்கியுள்ளனர். ஆரணி அருகே மாணவர்கள் இருவரும் கத்தியால் குத்திக் கொண்ட சம்பவம் ஆரணியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி மோகன்.